தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உலகளுக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்றத சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு சப்டைட்டில் மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோவில் நான் பேச போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஒரு வண்டி நம்ம அப்பா அந்த வண்டியில் தான் நம்மளை ஸ்கூலில் கூப்பிட்டு போயிருப்பாங்க. பல நேரங்களில் அந்த வண்டி தான் நமக்கு பல இடங்களில் ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்திருப்போம். சின்ன வயசில் நான் சொல்கிறது. எங்கள் அப்பா அந்தமாரி ஒரு வண்டி வச்சுருந்தாரு. அந்த வண்டி அதேமாரி எல்லாருக்கும் ஒரு வண்டி இருக்கும். அவங்கவுங்க அப்பா ஒரு வண்டி அதில் தான் ஸ்கூலில் போயிட்டு இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பாங்க. பல நேரங்கள் அதுதான் நம்மளை பல இடத்துக்கு கூப்பிட்டு போயிருந்துருக்கோம். ஸோ அந்தமாரி ஒரு வண்டி எங்கள் அப்பா கிட்டே இருந்துச்சு. அது ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமேட்டா அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ராப் கண்டிஷனில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டா எங்கள் அப்பா இன்னொரு வண்டி வச்சுருந்தார். அந்த வண்டி நான் இன்னும் வச்சுருக்கேன். அந்த வண்டி இன்னைய நாள் வரைக்கும் அதுக்கு நான் எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவும் இல்லைனாலும், அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் போயிட்டு வர்றது, அதாவது எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்தமாரி இடத்துக்கு மட்டும் போயிட்டு வர இடத்துக்கு மட்டும் நான் அந்த வண்டி பயன்படுத்திகிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் எங்கள் அப்பா பயன்படுத்தி அந்த வண்டியை அது ஒரு ஸ்க்ராப் கண்டிஷனில் இருந்ததை மறுபடியும் எங்கள் அப்பா ரெடி பண்ணார். கடையில் எடுத்துகிட்டு போய் விட்டோம். மறுபடியும் அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதாவது கையில் பணம் இல்லாத சூழ்நிலை எனக்கு. அப்போ என்னுடைய அப்பாவும் என் கூட இல்லை, இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டா அந்த மெக்கானிக் ஷாப்லேயே போயிட்டு திரும்பி அந்த வண்டியை கேட்டு என்றைக்காக இருந்தாலும் நாம் அந்த வண்டியை நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அப்போ நான் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு 11th 12th படிச்சிருப்பேன். ஓகேங்களா? அப்போ இன்னும் ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடக்குது. ஒரு இன்சிடெண்ட் என்ன நடக்குதுன்னா, நான் போய் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்கக்கிட்ட வண்டி கேட்குறேன், இந்தமாதிரி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வண்டி கொடுக்கல, என்னை நம்பி வண்டி கொடுக்கல. ஸோ அப்போ நாம் அந்த வண்டிக்கு ஈக்குவலாக நாம் ஒரு வண்டி அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நாம் வண்டி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஒரு வண்டி வாங்கினேன். ஓகேங்களா? அந்த வண்டியை நான் வாங்கி கொஞ்ச நாள் என்னோடய விவசாயத்துக்காக எங்கள் அப்பா வச்சுருந்த வண்டி, அதாவது அதை யூஸ் பண்ண ரொம்ப விவசாயத்துக்கு போட்டு அடித்தோம் அப்படின்னா, அப்பா ஞாபகமாக நம்ம இந்த வண்டியாவது வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் ஓட்டிகிட்டு இருக்க வண்டியை நான் ஓரளவுக்கு அதை பத்திரமா வச்சுக்கணுன்றதுக்காக அதை நான் வச்சுருந்தேன். இருந்தாலும் அடிஷ்னல் பர்பஸாக நமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்களுடைய வண்டிக்கு ஈக்குவலாக நாம் ஒரு வண்டியை வச்சுருக்கணும், அந்த சத்தத்துக்கோசம் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வண்டியை ரொம்ப அடிமட்ட ரேட்டில், அதாவது அதுவும் ஒரு ஸ்க்ராப் கண்டிஷன். ஸோ தான் எடுத்துகிட்டு போய் ஒரு காய்லாங்கடையில் தான் எடுத்துகிட்டு போய் போட்டாங்க. பட் ஆனால் புக்கோடு போட்டு வச்சுருந்தாங்க. நான் வண்டியை எடுத்து ஓட்டி பார்த்தேன். அதோட பிக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சத்தம் ரொம்ப அந்த லவுட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ திரும்பி எங்கள் வீட்டில் போய் சொல்கிறேன், வேண்டான்றாங்க. இந்த சுச்சுவேஷன்லேயே அதை வாங்க போகிறேன், நம்மகிட்ட ஒரு வண்டி இருக்கே போதும் அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் வம்பு பண்ணி ஒரு 500 ரூபா காசை மட்டும் கலெக்ட் பண்ணி வீட்டிலேருந்து கேட்டு அட்வான்ஸாக கொடுத்துட்டேன். அட்வான்ஸாக இந்த வண்டி யாருக்கும் கொடுக்காதீங்க, நான் வாங்கிக்குவேன். நெல் அறுத்த உடனே நான் உங்கள்கிட்ட காசு கொடுத்துட்டு இந்த வண்டியை நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமேட்டா நெல் அறுத்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாக்கிட்ட நான் ஒரு 2000 ரூபா காசு வாங்கிட்டு, அவங்க 3000 ரூபா வண்டி ரேட்டு சொன்னாங்க. ஆல்ரெடி 500 ரூபா நான் கொடுத்துட்டேன். சரி 2000 எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வண்டியை வாங்கிட்டு வந்துடும், அப்புறம் கையில் எப்போ 500 ரூபா கிடைக்குதோ அப்போ நான் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட போய் 500 ரூபா கொடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். நீ தான் வாங்கிட்டு தந்துடுறம்பான்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. அந்த ஸ்க்ராப் கண்டிஷன் வண்டியை வச்சுக்கோங்களேன். அந்த வண்டியோட நம்பர் ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பர். பட் இருந்தாலும் 2000 எடுத்து போய் கொடுத்துட்டு 500 ரூபா இப்போ என்கிட்ட இல்லை, அப்புறமேட்டா நான் தரேன் அப்படின்னு சொன்னோடனே, அதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா, நீ இந்த வண்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க கொடுத்தாங்க. ஏன் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா, அவர் என்னோடய அப்பாவுடைய ஃப்ரெண்டு, ஒரு தூரத்து ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நட்பு ரீதியாக அவர் என்ன பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வண்டியை நான் எடுத்து திரும்பி எங்கள் அப்பாவுடைய முதல்ல ஒரு ஸ்க்ராப் கண்டிஷனில் இருந்த அந்த வண்டியை மெக்கானிக் ஷாப்பில் எடுத்துகிட்டு போய், ரெண்டும் ஒரே வண்டி தான், அதாவது ஒரே மாடல் வண்டி. ஸோ இதில் இருந்த ஸ்பேர்ஸ்லாம் எடுத்து இதுக்கு போட்டுட்டு இதை கொஞ்ச நாள் ரெடி பண்ணி ஒரு வருஷம் கிட்ட நான் ஓட்டினேன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஓட்டிட்டு அதுக்கப்புறமேட்டா காலேஜ் படிக்கிறதுக்கு வரும்போது அந்த வண்டியை பயன்படுத்த முடியல, வீட்டில் நின்றுச்சு. பஞ்சர் ஆனதுனால தான் அந்த வண்டி நின்றுது. பட் ஆனால் இன்ஜின் கண்டிஷன்
நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, 40 குறையாமல் மைலேஜ் தரும் 1 லிட்டருக்கு. அதுக்கப்புறமேட்டா காலேஜ் வந்தேன். அதுக்கப்புறமேட்டா வந்து காலேஜ் முடித்து திருப்பி ஊருக்கு போக முடியல. அதோட அந்த காலேஜ் படிக்க ஊரை விட்டு நான் வெளியில் வந்தேன். அதுக்கப்புறமேட்டா நான் ஊர் பக்கம் போகிறதே மறந்து போயாச்சு. ஆனால் அந்த வண்டியை நான் இன்னமும் வீட்டில் வச்சுருக்கேன். அந்த வண்டியை வந்து எப்படியாவது நான் சவுதி போகும்போதும் சரி, துபாய் போகும்போதும் சரி, அந்த வண்டியை நினைக்காத நாட்களே கிடையாது. அதை எப்படியாவது ஒரு ரெடி பண்ணி அதை ஓட்டணுன்ற ஒரு வெறி. ஸோ அது 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 ஒரு வெறி எப்பயுமே இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து இன்னொரு வண்டி மேலே எனக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. அந்த வண்டி வந்து எந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டோடைய வண்டி வந்து என்ன ஆச்சுன்னா, ஸ்கூலுக்கு போகணும். அப்போ வந்து ஒரு சின்ன எங்கள் அப்பா ஹைட்டு கொஞ்சம் கம்மி, ஆனால் வண்டி வந்து கொஞ்சம் ஹைட் அதிகம். ஸோ அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, வண்டி கீழே விழுந்துருச்சு. டக்குன்னு வண்டி ஆஃப் ஆகி வண்டி சாஞ்சிடுச்சு. நான், என்னோடய சிஸ்டரு, அப்பா கொஞ்சம் அந்த நறுக்கலில் விட்டதுனால வண்டி சாஞ்சிடுச்சு. கொஞ்சம் ரோட்டில் விழுந்துட்டோம். ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் ட்ரௌசர்லாம் ஃபுல்லாக சேராகி அதுக்கப்புறமேட்டா வண்டி வந்து. பட் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண தெரியல. ஏன்னா அது வந்து டீசல் புல்லட். ஸோ அப்போ வந்து ஒரு பிரமிப்பு, என்ன இந்த வண்டி நம்ம அப்பாவால் அது வந்து ஸ்டார்ட்டே பண்ண முடியல. ஆக்சுவலி அதில் வந்து டீகம்ப்ரஸர் ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகும் போல இருக்குது. அவருக்கு தெரியல. அப்போ எல்லாருக்குமே தெரியாதுல்ல, இன்னொருத்தங்க வண்டி நம்ம வாங்கி ஓட்டினால அது என்ன கண்டிஷனில் இருக்குது, நமக்கு பிரேக் பிடிக்குமா பிடிக்காது, அவங்களுக்கு மட்டும்தான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஸோ அப்போலேருந்து அந்த டீசல் புல்லட் மேலே ஒரு க்ரேஸு. நான் வந்து நாள்படையில் வந்து ஸ்கூல் காலேஜ் காலேஜ் முடித்ததுக்கு அப்புறமேட்டா சென்னையில் வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கும். அங்கே வந்து புல்லட் வந்து, அதாவது நான் அந்த 2013-14 தான் மறுபடியும் புல்லட் வந்து ரீயூனியன் ஆகுது. கிளாசிக் வருது. கிளாசிக் வரதை பார்த்துட்டு எல்லோரும் புல்லட் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ரோட்டில் 10-15 புல்லட்டுக்கு மேலே போகுது. அப்போ தான் வந்து எனக்கு புல்லட் மேலே இன்னொரு க்ரேஸ் வருது. ஒரு பக்கம் இந்த வண்டி வீட்டில் இருக்குது, அதுக்கப்புறமேட்டே இந்த க்ரேஸ் வருது. அப்போ நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக அந்த டீசல் புல்லட்டை பற்றி நான் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். எங்கேயுமே கிடைக்கல, எங்கேயுமே அந்த வண்டி கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறமேட்டா இப்போ ரீசெண்டாக 1 இயருக்கு முன்னாடி அந்த டீசல் புல்லட்டுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். இந்த புல்லட்டை நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஓகே, நான் இப்போ ஒரு புல்லட் வச்சுருக்கேன். எங்கள் அப்பாவுடைய பழைய வண்டி நான் ஒன்று வச்சுருக்கேன். எங்கள் அப்பாவுடைய ஃபஸ்ட்டு நான் ஸ்கூலுக்கு போன வண்டியும் வீட்டில் இருக்குது. நான் வாங்கின ஒரு வண்டி இருக்குது. ஸோ இப்போ இந்த வண்டி பேரை வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ நான் ஸ்கூலுக்கு போன வண்டியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சுசுகி மேக்ஸ் 100R. ஸோ அது வந்து ஒரு ப்ளூ கலர் வண்டி. ஒரு பிரச்சனைனால அந்த வண்டி வந்து ஸ்க்ராப் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டா நான் வந்து எனக்கு வந்து ஒருத்தங்க வண்டி கொடுக்காததுனால அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஒரு வண்டி, அவங்க சத்தத்துக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு சத்தம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் மேக்ஸ் 100. ஓகேங்களா, எனக்கு ஒருத்தங்க வண்டி கொடுக்கல பார்த்தீங்களா, அந்த வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 100. சாரி, இது யமஹா 100. ஓகேங்களா, மாற்றி சொல்லிட்டேன். எங்கள் அப்பா வச்சிருந்த ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் மேக்ஸ் 100. நான் வாங்கினது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் மேக்ஸ் 100R. எனக்கு வண்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன வண்டி வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா யமஹா 100. ஓகேங்களா, யமஹா RX 100. ஸோ இந்த சுசுகி மேக்ஸ் 100 இவ்வளோ நாள், அதாவது வந்து இவ்வளோ நாட்கள் கழித்து அதை வந்து எப்படியாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும்போது தான் ரீசெண்டாக பல நாட்கள் நான் யோசிச்சிருக்கேன், வீட்டில் சொல்லியிருக்கேன். வீட்டில் வந்து வண்டி நிறுத்தத்துக்கே ஆல்ரெடி 2 வண்டி வச்சுருக்கேன், வண்டி நிறுத்தத்துக்கு இடம் இல்லை, நீ வந்து ஒரு இடம் ஒன்று இடம் வாங்கி சொந்தமாக உன் இடத்துல நீ வந்து நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் என்னோடய வீட்டு எக்ஸ்பென்ஸு, அதர் எக்ஸ்பென்ஸ்லாம் போக எனக்குன்னு ஒரு மணி நான் எடுத்து வைப்பேன். அந்த மணியில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வண்டிக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம வாங்கி வைப்போம். இன்கேஸ் ஆஃப் இன்னும் 1 வருஷத்துக்கோ இல்லை 2, ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் மேக்ஸ் 100 பொறுத்த வரைக்கும். ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் வந்து ஆகாது. 20-25K தான் வண்டியை தாறு மேலே ரெடி பண்ணிடலாம். பட் கொஞ்சம் ரீசன்ட் டேஸில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய சுசுகி வண்டியை பார்த்து கேரளா சைடில் எப்படி ரெடி பண்ணுறாங்க, அது மாதிரிலாம் ரெடி பண்ணுறதை பார்த்தோன்னே ஒரு க்ரேஸ், நம்மளும் அந்தமாரி ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஒரு 2 ஸ்டோக் ஒன்று வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரேஸ் இருக்குது. ஸோ அந்த க்ரேஸுக்கு வந்து ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ நாம் ஏன் இதை பற்றி ஒரு வீடியோவாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
மேக்ஸ் 100 வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வண்டி, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வண்டி. 1 லிட்டரு அப்போ போட்டாலே வந்து 55 கிலோமீட்டர் தரும்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அப்போல்லாம் நான் வந்து அந்த வண்டியில் போகும்போதெல்லாம் எங்கள் அப்பா 20 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவார். 19 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்காரு. அப்புறம் 17, 18, 19, 20 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறாரு. இன்றைக்கி ரேட்டுக்கு 96 ரூபா 1 லிட்டரு பெட்ரோல் விற்கிது. ஸோ இந்த வண்டியை எப்படியாவது ரெடி பண்ணணுன்றது வந்து என்னுடைய ஆசை. பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற பற்றிலாம் நான் யோசிக்கலை. என்னுடைய இந்த வண்டியோடைய அனுபவத்தை இவ்வளோ நாட்கள் நான் தூங்கும்போது ஒவ்வொரு நாளும் நான் யோசிப்பேன். ஆக்சிடெண்ட் வண்டியை ரெடி பண்ணுறோம், அதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாம் இருக்குது, புக்கு இருக்குது. ஸோ நான் வச்சுருக்கிற அந்த மேக்ஸ் 100 வண்டிக்கு புக்கு இருக்குது. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா இன்சூரன்ஸ் போட்டு வண்டியை வந்து ரெடி பண்ணி ஒரு மெமரிஸாக அதை வச்சுக்கணும். இப்போ நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ இருந்தாலும் நமக்கு அந்த சின்ன வயசுலேருந்து வந்த ஒரு அந்த மெசேஜ், அது ஒரு மெசேஜ். ஒருத்தங்க நமக்கு வண்டி கொடுக்கலன்னு சொன்னவங்களால அந்த வண்டியை வாங்கணும். அந்த வண்டிக்கு நாம் வந்து எந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருந்து அந்த வண்டியை ரெடி பண்ணுறோன்றது தான் முக்கியம். வேறு சம்பளத்தெல்லாம் நான் வச்சு நான் வந்து அதை வந்து நான் ஃபேமிலியை தவிர்த்து வேறு எதுக்குமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த வண்டின்றது என்னுடைய இதரப்பட்ட செலவுகளில் வர காசை நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு அந்த வண்டி வந்து ரெடி பண்ணணுன்றது வந்து என்னுடைய ஆசை. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்னுடைய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வண்டிக்கான ஒவ்வொரு ஸ்பேராக நான் இப்போ வாங்கி வச்சுட்டு இருக்கேன். ஒரு சில மாதங்கள் கழித்து இந்த டாப்பிக்கை பற்றி நான் பேசுகிறேன். அப்போது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு கனெக்ஷனாக இருக்கும். நான் ஒவ்வொரு ஸ்பேர்ஸு எவ்வளோக்கு வாங்கினேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய அப்பா பயன்படுத்திய பைக்கை வந்து எவ்வளோ பிடிக்குன்றதை வந்து நீங்கள் வந்து அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஏறி உட்காந்த வண்டின்னு சொல்லலாம். அது தவிர்த்து வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அப்படி உங்களுக்கு பிடிச்ச வண்டி எல்லாத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோடய செக்இன் செக் அவுட் சேனல் இவ்வளோ தூரம், இவ்வளோ 12 நிமிஷம் 17 செகண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ. என்னை கண்டினியூஸாக வீடியோ போடுன்னு சொல்லிட்டு நல்ல உள்ளங்களுக்கும் நான் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னை இன்றைக்கி வீடியோ போட வச்சுருக்கு. உங்களுடைய அன்பு எனக்கு கிடச்சதுன்னா இன்னும் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். செக்இன் செக் அவுட் சேனலுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.